நானே எங்க பந்த பாசத்தை பிரிச்சவங்களை பழிவாங்க நான் எந்த ரூபத்திலையும் வருவேன். ஏன் பயப்படுற? என் துப்பாக்கியில 6 குண்டு இருக்கு. அதுல 1 ஆணாகத்துக்கு போயிடுச்சு, பாக்கி 5 இருக்குன்னு சொன்னியே. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை விட சக்தி வாய்ந்தவன். என்ன கொண்டுடாத. குடி குலவி குதூகலமா வாழ இருந்த எங்களை அநியாயமா பிரிச்ச உனக்கும் உன் கூட்டத்துக்கும் அனுதாபமே காட்ட மாட்டேன். என்ன விட்டுடு. நான் என்ன பண்ணுவேன்? ஆரம்பம் மனுஷங்கிட்ட, முடிவு ஆண்டவன். நீ இந்த ட்ரெஸ்ல நடந்து வரத பார்த்தப்போ என் மனைவி நடந்து வர மாதிரி இருந்தது. ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் பயந்துட்டேன். குளிருதா? கொஞ்சம் பிராண்டி சாப்பிடுறியா? மருந்து மாதிரி சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு இல்ல. கொஞ்சம் வர. இந்தா உங்களுக்கு. நீ முதல்ல குடிச்சிட்டு. எனக்கு ஏன் வெக்கமா இருக்க? நான் வேணும்னா அந்த பக்கமா திரும்பிக்கிறேன். அங்க பாருடா. சமயத்துக்கு நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? யார் நீங்க? சொல்றேன். ஹலோ, எதுக்காக வந்திருக்கீங்க? இல்ல, முன்ன மாதிரி பணக்கார பசங்கள்லாம் எப்படி வாழ்க்கை நடத்துறாங்கன்னு பார்க்க வந்திருக்கு. நல்ல வசதியான வீடுதான். இந்த மாதிரி வீட்டுக்கு 2 தேவைதான். நாள் நட்சத்திரம் பார்த்து வீட்டுக்கு வந்தவளை விட்டுட்டு நடு ரோட்ல நாய் தின்னுட்டு போட்ட எச்சலையோட கொஞ்சிட்டு கேடா. What do you mean? யார பத்தி என்ன சொல்றேன்? அவங்க மனைவி. அப்ப இவ நீயா? ஆமா. இவ இப்ப அனாதையா வரல, இந்த அண்ணன் கூட வந்திருக்கான். தாய் தப்ப தவறிட்டாங்கிறதுக்காக இவளை தள்ளி வச்சலாம் நினைக்காது. உடலை உருவி மாலை போட்டுருவேன். மாத்திரப்படாத, நான் சொல்றது கேளு.
இவன் என்ன ஏமாத்துற மாதிரி உன்னை ஏமாத்த நினைக்கிறான். உண்மையா சொல்ற, அவதான் என் மனைவி. நான் தான் அவர் மனைவி. இதோ அவர் கட்டின தாலி, இதோ அவர் எனக்கு கட்டின தாலி. எது உண்மையான தாலிங்கிறத இப்ப நான் காட்டுறேன். நீயே பாரு. இவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கான். இவன் என் மனைவி இல்ல, இவன் நானும். பாத்தீங்களா அண்ணா, நான் பாம்பா. நீ சும்மா இருமா. ஏண்டா கட்டிக்கிட்டவ பாம்பு, ஒட்டிக்கிட்டவ கரும்பா? அவரு பேசலண்ணா, அவர் கழுத்துல இருக்கிற தாயத்து பேசுது. தாயத்து? ஒரு பொண்ணை வாழ வைக்கிறேன்னு தாலியை கட்டிட்டு தள்ளி வைக்கிறதுக்கு தாயத்தை கட்டிக்கிட்டியா? கேட்காத. என்னோட முரட்டுத்தனத்தினால எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கேன். ஆனா இவன் இது தாளம் போடுற மங்கி பொம்மை. ஏர்லைன்ஸ் தாத்தா பொம்மை. அடே கிளி வாங்கி. அதனால உன்ன மாதிரி கொஞ்சி பேச கிளி வாங்கிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? நீ போய் உன் புது ஃப்ரெண்டோட விளையாடு. போ 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 போ. ஸ்டீபன் ஸ்பீக்கிங். அடே மாப்பிள்ளையா, என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா? தங்கச்சி எப்படி இருக்கு? அது ஒண்ணுதான் குறைச்ச. உன் தங்கச்சி கோச்சுக்கிட்டே உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இல்லையே. வருவேன், வந்தா திருப்பி அனுப்புவேன். இல்லாட்டும் விவாகரத்து நோட்டீஸ் உன் வீட்டை தேடி வரும். மீனா, இது உனக்கே நல்லா இருக்கா? புருஷன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வர்றது குடும்ப பெண்ணுக்கு அழகில்ல. நான் என்ன அவர்கிட்ட விதவிதமா நகனட்டா கேட்டேன்? நேரத்தோட வீட்டுக்கு வாங்கன்னா தினமும் பாதி ராத்திரிக்கு மேலதான் வராரு. இந்த பாருமா, பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துறவருமா உன் புருஷன். ராத்திரி தான் அவருக்கு உலகம். அது தெரிஞ்சுதானே அவரை காதலிச்ச கல்யாணம் பண்ணிட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே போக மாட்டேன். மீனா, கல்யாணமான பொண்ணுக்கு பிறந்த வீடு சத்திர மாதிரி. ஏதோ 2 நாள் தங்கலாம், நிரந்தரமா தங்க முடியாது, தங்கவும் கூடாது. அப்படின்னா உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்றேன். போறேன். என் உணர்ச்சியை புரிஞ்சுக்காத என் புருஷன் வீட்டுக்கு இல்ல, என் மேல உயிரையே வச்சுட்டு இருந்த எங்க அம்மா பொண்ணு இடத்துக்கே போறேன். மீனா, ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்றிய. என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, அவளுக்கும் ஆசா பாசங்கள் உண்டு. அவ உணர்ச்சியை புரிஞ்சு நடங்கன்னு என்னைக்காவது உன் மாப்பிள்ளை நீ சொல்லிருக்கியா? மீனா, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். தான் செஞ்சது தப்புன்னு எப்ப உடனே இங்க வராரோ அன்னைக்கு தான் நான் அங்க போவேன். ஹலோ, என்னப்பா வாடா. யுத்த காண்டமா? மறுபடியும் கோச்சுட்டு வந்துட்டாளா உன் தங்கச்சி? ஆமாண்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு வந்துடுறா. ஏதாவது சொன்னா அம்மா உசுரோடு இருந்தா இந்த மாதிரி நடக்குமான்னு கண்ணை கத்துக்கிறா. நாம என்னன்னா அந்த பாம்பால எப்ப ஆபத்து வரணும் தினம் தினம் பயந்து நடங்கிட்டே இருக்கோம். நம்ம நிலைமை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான்.
சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுவாங்க. யூ டோன்ட் வரி. நான் மார்ட்டினை மீட் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை நாளைக்கே வந்து பொண்டாட்டியை கூட்டிட்டு போற மாதிரி பண்றேன். இன்னைக்கே மார்ட்டினை மீட் பண்றேன். இதுக்காக அவளை வெள்ள வச்சாலும் வச்ச சும்மா அடிச்சுட்டே இருப்பானு. கண்ட நேரத்துல உயிரை வாங்கிட்டு. ஹலோ, என்ன ஒரு மாதிரி பாக்குறேன்? எனக்கு வெக்கமா இருக்கே. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. ஏன்னா வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரக்கூடாத நேரம் இல்ல, வந்த நேரம் அந்த நேரம் ஒரு மாதிரி. என்ன இதெல்லாம்? ஆசை வெக்க முடியாதும்பாங்க. அவ அப்பவே கேட்டா ஹால் கதவை சாத்திட்டீங்களான்னு. நான் பெட்ரூம் கதவை சாத்திட்டேனே. போறாதான்னு. போறாதுன்னு இப்பதான் புரியுது. இந்த பஸ்ஸர் கனெக்ஷனை எடுத்துடணும். நீ எல்லாம் படிச்சவன் இல்ல? பிகாம். பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னவா உனக்கே தெரியல நீ செய்யறது துரோகம்னு? இது துரோகமா? அப்ப ஊர்ல அவன் லுக், வாட் எக்ஸாக்ட்லி டு யூ மீன்? கட்டின பொண்டாட்டிய சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டு கண்டவளோட கும்மாள போட்டுட்டு இருக்க நீ. அவளா இருந்ததால கோச்சிட்டு போயிட்டா. நானா இருந்தா கொன்னு போட்டு போயிருப்பேன். அண்ணா. என்ன? ஆமா அண்ணா, அவர் ஆசைப்படி நடந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்காக என் கோலத்தை மட்டும் இல்ல, அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு கோச்சிட்டு போற குணத்தையும் மாத்திக்கிட்டேன். satisfied?